ஒசூர் அருகே பொம்மதாத்தனூர் பகுதியில் யானைகள் உலவுவதால் அதனை வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முரளி இணைப்பில் உள்ளார். யானைகள் அங்கு பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் நடமாடுவதால் அந்த பகுதி மக்கள் எந்த மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகின்றனர், மேலும் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள், முழுமையான விவரங்களை சொல்லுங்க. ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் தற்போது 20க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளது. இந்த யானைகள் கூட்டமாகவும் மற்றும் தனித்தனியாக வனத்தை விட்டு வெளியேறி கிராம பகுதி மற்றும் வனப்பகுதியில் சுற்றித் திரிகின்றன. யானைகள் நடமாட்டத்தால் வனத்துறையினர் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வனசாலை செல்வதை தவிர்க்க வேண்டும், மேலும் வயல்வெளிக்கு காவலுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். தற்போது தேன்கனிக்கோட்டையிலிருந்து 20க்கும் மேற்பட்ட யானைகள் ராயக்கோட்டை வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஊரேதுருகம் வனப்பகுதிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இடம்பெயர்ந்தன. இதையடுத்து அந்த யானைகள் பொம்மதாத்தனூர் வனப்பகுதியொட்டி அதாவது வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறது. மேலும் இந்த யானைகள் இரவு நேரங்களில் வனத்தை விட்டு வெளியேறி பொம்மதாத்தனூர், பேவநத்தம் மற்றும் அதன் சுற்று உள்ள பகுதிகளில் உள்ள விளைநிலங்களுக்கு நுழைய வாய்ப்புள்ளதால் ராயக்கோட்டை மற்றும் தென்கனிக்கோட்டை வனத்துறையினர் யானையை வெளியேறாமல் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேலும் குறிப்பாக அதாவது யானைகள் தென்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், யானைகளை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் அதாவது அந்த யானைகள் இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அனுசோனை, ஜெக்கேரி, ஒன்னக்குறிக்கி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் மக்களுக்கு வனத்துறையினர் பாதுகாப்பாக செல்லும் போது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றனர். கிருஷ்ணவேணி. முழுமையான விவரங்களுக்கு நன்றி முரளி.